காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இடதுசாரிகள் இல்லாத இந்தியா, மாநில கட்சிகள் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, இப்படி எல்லாம் பாஜக கடந்த காலங்களில் பேசியிருக்கு. அப்படிலாம் இல்ல, எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரோடும் சேர்ந்துதான் நீங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னு உணர்த்தி இருக்கிறாங்களா மக்கள்? இல்லைங்க, மதுக்கூர் அண்ணனுக்கு ஹிந்தி தெரியாது. காங்கிரஸ் முக்த் பாரத்னா காங்கிரஸ் ஆட்சியில இல்லாத பாரதம்னு அர்த்தம். காங்கிரஸ் கட்சியே இல்லாத பாரதம்னு அர்த்தம் இல்ல. நாளைக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாலே தேர்தல் கமிஷன் என்னை ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியா ஏத்துக்கும். ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி வேற, ரெகனைஸ்டு பார்ட்டி வேற. யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். காங்கிரஸ் முக்த் பாரத்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காதுன்னு அர்த்தம். எழுதி வச்சுங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் இனிமே காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வர முடியாது. எப்படி தமிழ்நாட்டு 67 விட்டவங்க திரும்ப வர முடியலையோ, இனிமேலும் வரமாட்டார்கள் என்பதுதான் அது மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் சொன்னது மிகச் சரியாக சொல்லி இருக்கிறார்கள். ரெண்டாவதாக 2% ஓட்டு வாங்கின கட்சி பிஜேபின்னு சொன்னார். இதுதான் பிரச்சனையே. நாங்க கோட்டையில போய் சீஃப் மினிஸ்டரா பிஜேபி அமர்ந்திருந்தாலும் தமிழ்ச்சாமி வேணா இவர் பிஜேபி இல்லைன்னு சொல்லுவாரே தவிர பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்க அரசியல ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னு அரித்மெட்டிக்ஸ்ல ரொம்ப வீக். பிஜேபி கூட்டணியா வாங்கின சதவிகிதம் 18% வாங்கி இருக்கிறோம். அதிமுக கூட்டணியாக 23% வாங்கி இருக்கிறார்கள். 5% தான் வித்தியாசம். அதிமுக அண்ணன் சொன்னார், நாங்க ஜெயிச்சதுல அவர் சந்தோஷப்பட்டார். அவருக்கு ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அவர் நாங்க தோத்ததுல சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட இரும்பு கோட்டை அதிமுக மேடைக்கு மேடை வைகை செல்வன் அண்ணன் தான் முழங்கினாரு. இன்னைக்கு 80 லட்சம் ஓட்டை தாண்டல அதிமுக. உறுப்பினர்களே ஓட்டு போடாத கட்சி அதிமுகன்றது அவர் தான் அதுக்கான எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொன்னாரு. இல்ல, நாங்க அப்படி கிளைம் பண்ணல. நாங்க 2 கோடி உறுப்பினர் எங்கிட்ட கிளைம் பண்ணல. இல்ல 2 கோடி உறுப்பினர்கள்ல 80 லட்சம் பேர் இங்க போட்டுட்டு 1 கோடி 20 லட்சம் பேர் உங்களுக்கு போட்டுட்டாங்கன்னு மதுக்கூர் ராமலிங்கம் சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப நாளைக்கு அவங்களும் எல்லாம் நம்ம கூட வர போறாங்கன்னு அர்த்தம். அதுக்கான அறிகுறி தெரிய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம்.